Hi guys, welcome back to our YouTube channel Rupa Suja Official. அவங்க வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒர்க்காக வெளியே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா சாமி கும்பிட போகிறோம் இப்படி இருக்காதுன்னு பார்க்காதீங்க. நைட்டிலாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தது அங்கே சேலை கட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் நைட்டி போட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்புறமா சேலை கட்டிக்கலாம். அதுவும் ஒர்க்கில் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயாகிட்டதுக்கும் கோயிலுக்கு போகும்போது சேலை கட்டிட்டு போகலாம் சொல்லிட்டு தான் சேலை கட்டாமல் இருந்தோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா அவங்க வந்து பூஜை பொருட்கள்லாம் வாங்க போயிருக்காங்க. நான் வந்து அதுக்குள்ளே அவங்க குளிச்சுட்டு போயிட்டாங்க. 6 மணிக்கு 6:30க்கெலாம் குளிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. நான் வந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன் புடவைய கட்டிட்டு பார்க்கலாம். ஓகே நான் அப்படியே வெளிச்சம் இல்லைங்களா? என் அழகு பியூட்டி வந்து மறைக்கிற வெளிச்செல்லாம் அழகாக பியூட்டிக்கு தான் ஒரே மைனஸாக இருக்குது. ஒழுங்கா இல்லைங்க. ஓகே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறோம். எனக்கு இந்த சாரீ எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் போகலாம். கிளம்பியாச்சு. அதான் கேமரா எடுத்தாலே தலை வர ஆரம்பிச்சிடுறாங்க. ரெடி ஆகிடுச்சு. போய் ஆட்டோ பிடிச்சிட்டு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ரொம்ப கூட்டமாக இருக்குது. செம கூட்டமாக இருக்குது கோயிலில். அவங்க பார்த்துப்பாங்க. உட்காரு. பொங்கல் வச்சாச்சு. அந்த குண்டானு கொஞ்சம் ஊட்டியாமா. சின்ன பண்ண குண்டானு கூட்டி. கூப்பிட்டு தான் மாடு திரும்பிச்சு. வேலை எதுவும் சொல்லுங்க. வேலை நீங்கிறா. கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். ஊற்றி வச்சுட்டேன் என்னால் முடிஞ்ச அளவு. அங்கே வந்து பொங்கல் பொங்கிடுச்சு. படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. தலையிலையா நீயா ஏதோ முடிவு எடுத்துக்கிட்டா? பூசணிக்காய் உடைக்கிறாங்க. என்ன ஒதுக்கிட்டாங்க? பூசணிக்காய் உடைக்கிறாங்க. நீ கதை சொல்லிட்டு நான் தனியாக வந்து எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டாச்சு. முனேஸ்வரனுக்கு மட்டும் படைச்சாச்சு. ஆமாம், முனேஸ்வரனுக்கு மட்டும் படைச்சாச்சு. பச்சையம்மாக்கு படைக்க வேண்டியதான். இங்க பாருங்க, சாமிக்கு பொங்க வைக்க போறோம். மாமி பொங்க வைக்க போறோம்.
அதெல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாரும் கிளம்பியாச்சுல சமனை எடுத்துட்டு கோயிலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிதான் சரி வராங்க தண்ணி. என் ஃப்ரெண்டு மட்டும் இந்த மாதிரி சாமி வாங்கிட்டால வந்து வெற்றிகரமாக கூப்பிட்டாச்சு. எங்கடா தெரியல. சரி அங்கே இருக்கு. ரொம்ப தலை வலியாக இருக்குது அந்த புகை அது இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது. சரி நான் கூட அந்த புகையாக இருந்தானே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால ஒரே இதுவாக இருக்குது. எப்படி வெட்டிகரமாக குளிச்சுட்டு படைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஆட்டோவாக வெயிட்டிங். ஆட்டோ உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டு இந்த காஸ்டியூம் முதல்ல எனக்கு சேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு வந்து நானே ஒரு பெண்ணாகவே உணர்வேன், என்னவும் உணர்வேன். என்னால் முடியல சுத்தமாக. இதுக்கே பட்டு புடவை கட்டிட்டு வாங்க, இதுக்கே முடியல. இன்னும் அந்த மாதிரிலாம் கட்டியிருந்தேன் நான் அவ்வளோதான் போய். ஓகே இங்கே பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.